இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம zebronicsோட 61 மதர்போர்டு தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இது ஒரு சின்ன அன்பாக்சிங் தான். முக்கியமாக எதுக்காகனா இதில் ஒன்று விஜே HDMI போட்டு இது விஜே HDMI கூட பிரச்சனை இல்லை. இப்போ எல்லா போர்ட்லையுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. m.2 ஸ்லாட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, m.2 பின்னாடியே பாருங்கள். இது என்னென்ன ப்ராசஸ் சப்போர்ட்லாம் போட்டிருப்பாங்க. i7 i5 i3 அதில் ஜென்ரேஷன் குறிப்பிட்ட ஜென்ரேஷன் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணோம். ஓகேங்களா, 3rd ஜென்ரேஷன் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணோம். அப்புறம் என்ன ரேம் அப் டு 60 GB வரைக்கும் தான். அப்புறம் DDR3ல 1066 133 1600 இந்த மெகாஸில் தான் சப்போர்ட் பண்ணணும். என்னென்ன ஸ்லாட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் முக்கியமாக நான் பார்த்த ஹைலைட் இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம் என்னென்னா m.2 ஸ்லாட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த மதர் போர்டில் நம்ம வேணும்னா ஹார்ட் டிஸ்க்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம், SSDயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், m.2வும் கனெக்ட் பண்ணலாம். m.2க்கான ஒரு போர்ட்டும் இதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த இதுக்காக தான் முக்கியமான இந்த வீடியோவை அப்லோடே பண்ணேன். ஸோ பேசிக்கான மதர் போர்ட்லேயே நம்மளுக்கு m.2 கொடுக்குறது நல்லது தான். வேணும்னா அடிஷ்னலாக போட்டுப்பேன். அது வரைக்கும் பாருங்கள், சின்ன அந்த ஒய்ஃபை ஸ்லாட்டு மாரியே இருக்கும் m.2 ஸ்லாட்டு. பேசிக்கான மதர் போர்டில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரது வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது இல்லையா அது இல்லையா இது அப்படின்னு சொல்லிட்டு. போர்ட்டு இது எப்போதுல இருந்தே இருக்குது தான். விஜே போர்ட்டு HDMI போர்ட்டு எல்லாத்துலேயுமே வர ஆரம்பிச்சிச்சு பேசிக்கானத்தில். முக்கியமாக நான் பார்த்த ஒரே ஒரு ஹைலைட் m.2க்கான ஸ்லாட்டு தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.